கிறிஸ்துவுக்குள்ளே எனக்கு அன்பாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய முதலாவது ஞாயிறு வார இறைவார்த்தை சிந்தனையிலே நாம் எல்லாரும் இருக்கிறோம். சோதனைகள் நம்மை பலப்படுத்துவதற்காகவே என்று இன்றைய இறைவார்த்தையினூடாக நாங்கள் சிந்திக்கிறோம். ஜேசு இன்று சோதிக்கப்படுகிறார். இன்றைக்கு அழகையினால் ஜேசு சோதிக்கப்படுகிறார். ஜேசுவினுடைய சோதனைகள் நமக்கு தருகிற படிப்பினை என்னவென்றால், இலகுவான வழியின் ஊடாக அல்ல நமக்கு மீட்பும் மாட்சியும், மாறாக சிலுவை வழியின் ஊடாகத்தான் நமக்கு மீட்பும் மாட்சியும். ஜேசு அழகையினால் சோதிக்கப்படுகிறார். அழகை ஜேசுவை கல்லை அப்பமாக மாற்றும்படி அழைக்கிறது. கோவிலினுடைய உச்சியிலே இருந்து கீழே குதிக்கும்படி ஜேசுவை அழைக்கிறது. தன்னை நெடுஞ்சான் கிடையாய் வணங்கும்படி அழைக்கிறது. இந்த 3 சோதனைகளிலும் அழகை ஜேசுவுக்கு மாட்சியை கொடுக்கிறது. அழகை ஜேசுவுக்கு பல நன்மையான காரியங்களை கொடுக்கிறது. ஜேசுவுக்கு மிகவும் இலகுவான காரியம் இவை 3ம் செய்வதற்கு. ஆனால் ஜேசு சோதனைக்குள் உட்படவில்லை. இவையெல்லாம் ஜேசுவுக்கு கிடைத்தது. இந்த மாட்சியெல்லாம் ஜேசுவுக்கு கல்வாரியினுடைய சிலுவை உச்சத்திலே கிடைத்தது. ஆனால் இன்றைய முதலாவது வார்த்தையில், முதலாவது இறை வாசகத்திலே நாங்கள் படிக்கிறோம், ஆதாம் ஏவாள் பாவத்திலே விழுந்த சம்பவம். இதே அழகை ஆதாமையும் ஏவாளையும் சோதிக்கிறது. நீங்கள் கடவுளுடைய உருவை பெறுவீர்கள் என்கிறது. அந்த சோதனை இலகுவான காரியம். அப்பத்தை பிட்டு உண்பது என்பது இலகுவான காரியம். அதிலேதான் இன்று ஆதாமும் ஏவாளும் விழுந்து விடுகிறார்கள். இலகுவான காரியத்தினூடாக மாட்சி அடையலாம் என்று சொல்லி விழுந்து விடுகிறார்கள். ஆனால் ஜேசு நமக்கு தருகிற படிப்பினை சிலுவையின் வழி படிப்பினை. ஆகவே எனக்கு பிரியமாயிருக்கிற அன்பின் சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே பல சோதனைகள், பல வேதனைகள், பல கண்ணீர்களோடு தான் நாம் இந்த தவக்காலத்திலே பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த சோதனைகள், வேதனைகள் எல்லாம் நம்மை இன்னும் இன்னும் பலப்படுத்துவதற்காகவே. இந்த சோதனைகளின் ஊடாக, இந்த சிலுவையின் ஊடாகத்தான் எனக்கும் உங்களுக்கும் மீட்பு. ஆகவே இந்த தவக்காலம் முழுவதும் நம்முடைய எல்லா நோன்புகளோடும், எல்லா சோதனைகளோடும், எல்லா கவலைகளோடும் ஆண்டவருடைய சிலுவையை தாங்கி பயணிப்போம். தவக்காலத்தினுடைய மாட்சி, சிலுவையிலே ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பு நம் எல்லாருக்கும் கிடைக்கும். ஆமேன்.